நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. இன்றைக்கி வந்து நம்ம ஐடென்டிட்டி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, அதை வீடியோவாகவே எடுத்து போட்டிருக்கலாமே, எதுக்கு ஷார்ட்ஸில் போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஷார்ட்ஸாக எடுத்து போட்டால் ரீச் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்டு இந்த படத்தை வந்து ஷார்ட்ஸாக போடுறதுக்கான ரெண்டு முக்கியமான காரணம், நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் ரேண்டமாக எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால போய் பார்த்தேன். நான் ஒன்லைன் எதுவுமே சொல்லாமல் என்னை நம்பி நீங்கள் போய் பார்த்து நான் பார்க்குறப்போ எனக்கு என்ன ஃபீல் கிடச்சிதோ அதே மாதிரி உங்களுக்கும் கிடச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் இந்த படத்தை பற்றின ஒன்லைன் வந்து எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ப்ளஸ் வந்து இது நம்ம ஊரில் ரிலீஸ் ஆன படம் கிடையாது, மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி ஆனால் தமிழ் டப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது, டப் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, நான் இது எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, படத்தோடைய ஒன்லைனை சொல்லாமல் வேறு ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு நான் நினைக்கிற விஷயம். இந்த படத்தோடைய பேருக்கும் படத்தில் இருக்க கதைக்கும் வந்து பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்குது. அந்த மாதிரி படம் அமைகிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். படம் ஃபுல்லாமே வந்து இந்த ஐடென்டிட்டிங்கிற ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமாக அதை வச்சு ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறதும் சரி, இல்லை ஒவ்வொரு பிளாட்டை அது ட்விஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணுறப்பவும் சரி, ரொம்ப நல்லா வந்து கதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அகில் பவுல் அண்டு அனாஸ்கான்னு சொல்லிட்டு 2 பேர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டொவினோ தாமஸ், த்ரிஷா, அதுக்கப்புறம் வினய் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க 3 பேருடைய கேரக்டர் தான் வந்து படத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் மாதிரி இருக்கும். பட் மற்ற கேரக்டருக்குமே வந்து அவங்களுடைய ஸ்பேஸ்க்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்தந்த கேரக்டர் ஆர்க் எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. C5 OTTயில் தான் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ டைம் இருக்கவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படத்தை பார்த்துருங்க. மூவி செக்ஷனுக்கு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கிறத கேட்குற வியூவர்ஸ் வந்து ஒரு வேளை எங்கடா விடாமுயற்சி படம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்க படம், ஹைலி ரெக்கமெண்டடாக இருக்கிற படத்தை மட்டும்தான் இதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து படம் இல்லைன்னாலும் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு தடவை வாட்சபிளான மூவியாக தான் இருந்துச்சு. அதனால் அதுக்கு தனியாக ரிவ்யூ போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். குட் பேட் அக்லி வந்து கண்டிப்பாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கான பெஸ்ட்டு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, எல்லா அஜித் ஃபேன்ஸுக்கும் ஒரு ஹோப் இருக்குது. அதனால் நான் அந்த படத்தில் உங்கள் எல்லோரையும் ரிவ்யூவில் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப்போட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். தேங்க்யூ.